நெக்ஸ்ட் இஸ் என்ஜிஓஸ். ஸோ அது எப்படி இருக்கணும்? அது வாலண்டரியாக இருக்கணும். நான் கவர்மெண்ட் சேம் பாயிண்ட்ஸ் தான் எழுதணும். ப்ளஸ் ஆர்கனைஸ்டு அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆர்கனைஸ்டாக இருக்கணும், ஃபார்மல் பாடியாக இருக்கணும் அப்படின்னு ஆட். ஸோ ஃபார்மல் பாடி அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் தனியாக எதுனா ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்க அந்த ரூல்ஸை வந்து அவங்க கடைப்பிடிக்கணும். தே ஷுட் பி ரெஜிஸ்டர்ட். அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அந்த ஸ்டேட் கூடயோ இல்லை யூனியன் கூடயோ தே ஷுட் பி ரெஜிஸ்டர்ட். எந்த என்ஜிஓவாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? அதுக்கு நிறைய ஆக்ட் எல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் இருக்குது. ஏதாவது ட்ரஸ்ட் நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா சொசைட்டி ஆக்ட் இருக்குது. எதுனா சிவில் சொசைட்டிஸ் அந்த மாதிரி எதுனா நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா, அப்படி இல்லாட்டி சேரிட்டபிள் கம்பெனிஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. இந்த மூணில் ஏதோ ஒன்று அவங்களுக்கு எது பொருத்தமோ அதை வச்சு அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வாட் வில் பி தேர் ரோல். ஸோ அந்த 3 ஆக்ட் வேணால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் 1882, நெக்ஸ்ட் இஸ் இந்தியன் சொசைட்டி ஆக்ட் 1860, கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஸோ நீங்கள் ஆன்சரில் எழுதுகிறப்போ இயர் மென்ஷன் பண்ணலனாலும் இந்த ஒரு ஆக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இட் வில் பி பூஸ்ட் ஃபார் யுவர் ஆன்சர், ஒரு பூஸ்டப் மாதிரி. ஸோ வாட் வில் பி தி ரோல் ஆஃப் என்ஜிஓ? இப்போ சிவில் சொசைட்டி விட்டுருப்பேன், வெறும் ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். என்ஜிஓ தான் நம்மளோட இன்னைக்கு மெயின் டாபிக். ஸோ 6 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் they will do the task of advocacy. அப்படின்னா என்ன? வெரி குட், அதுதான் ஃபைட்டிங் ஃபார் அதர்ஸ் ரைட். அதுதான் டாஸ்க் ஆஃப் அட்வொகேசி. அதில் வந்து எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து எழுதிக்கலாம், பாரதிய முஸ்லிம் மஹிளா ஆந்தோலன். பாரதிய முஸ்லிம் மஹிளா MAHILA மஹிளா ஆந்தோலன் ANDHOLAN BMMA. இது இவங்க வந்து பேர்லேயே இருக்கு. முஸ்லிம் விமென்காக, மஹிளான விமென், அவங்களோட வெல்ஃபேருக்காக, இந்தியன் முஸ்லிம் விமென் வெல்ஃபேருக்காக இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். இவங்க தான் வாஸ் த மெயின் ரீசன் பிஹைண்ட் ட்ரிபிள் தலாக்கை வந்து அபாலிஷ் பண்ணுறது. அதாவது கோர்ட் வழியாக வந்து ட்ரிபிள் தலாக்கை வந்து இப்போ பேன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கான மெயின் இவங்க தான் வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டாங்க, இந்த BMMAங்கிற குரூப் தான். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள்னா வந்து யங் லாயர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன். தே வேர் த ரீசன் ஃபார் என்ட்ரி ஆஃப் விமன் இன் சபரிமலா. அவங்க தான் வந்து ஒரு பப்ளிக் லிட்டிகேஷன் கேஸ் மாதிரி போட்டாங்க. யங் லாயர்ஸ் அசோசியேஷன், ப்ளீஸ் ரைட் திஸ். ஆமாம், Young Lawyers Association. Lawyers. WYERS. Lawyers கிடையாது, lawyer advocate. அவங்க Lawyers Association. They were the reason for the entry of women in Sabrimala. அதே மாதிரி NAZ Foundation அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. NAZ. They are the people working for LGBTQ community. NAZ Foundation, NAZ. Next வந்து improve people's participation in governance. ஓகே, நேம்லேயே இருக்கு, பீப்புளோட பார்ட்டிசிபேஷன் ஜாஸ்தி பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க? பீப்புள்கிட்ட இருந்து அவங்க டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. கிராஸ் ரூட் லெவல் வரைக்கும் போய் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு அந்த டேட்டாவை வந்து கவர்மெண்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டு இதெல்லாம் பிரச்சனை இருக்கு. ஸோ பீப்புள் வில் கெட் இன்வால்வ்ட் இன் கவர்னன்ஸ். இந்த வாலண்டியர்ஸ் ஆர் ஆல்சோ சிட்டிசன்ஸ்ல நம்மள மாதிரி இருக்காள் தான். ஸோ தே வில் ஆல்சோ நோ தி ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், கீப் அன் ஐ ஆன் தி ஸ்டேட். இந்த மாதிரி டயக்ராமே நீங்கள் போட்டு நீங்கள் எழுதிக்கலாம். டயக்ராம்ஸ், கிராஃப், பை சார்ட்ஸ், வென் டயக்ராம்ஸ், அதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏதாவது டயக்ராம் நீங்கள் வரைஞ்சாலே இட் வில் பி ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண மாதிரி தான் உங்களோட ஆன்சர்ஸ். ஓகே, ஸ்டேட் மேலே எப்பயுமே ஒரு கண்ணு இருக்கும். அவங்க எதுனா தப்பு பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. எதுனா தப்பு பண்ணாங்கன்னா ஒரு பெட்டிஷன் போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கேஸ் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் ஹெல்த்தி ஸ்டேட் இன் பாலிசி ஃபார்முலேஷன் அண்ட் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன். பாலிசி ஃபார்முலேட் பண்ணுறது எப்படி? சொன்ன மாதிரி தே வில் கலெக்ட் த டேட்டா, தே வில் நோ பீப்புள்ஸ் ப்ராப்ளம், அதை போய் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. பாலிசி ஃபார்முலேட்.
பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் அதே மாதிரி தான். சேம் வே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தான் வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இந்த மாதிரி இங்கெல்லாம் ரிசோர்சஸ் இருக்கு, இங்கெல்லாம் பீப்புளுக்கு வந்து இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு தே கேன் பிரிங் த கவர்மெண்ட் டு தட் பிளேஸ். ஓகேங்களா? இல்ல இந்த பிளேஸுக்கெல்லாம் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் போக முடியாதோ அந்த மாதிரி ரிசோர்சஸ் இப்போ எதுனா அனுப்புறாங்க, நீடி பீப்புளுக்கு வந்து ரிசோர்சஸ் அனுப்புறாங்க. ஸோ தே வில் நோ தி கிரவுண்ட் ரியாலிட்டி, ரைட்? Next, they will act as a catalyst for social change. How? Very good. அவ்வளோதான். அவங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க, மூவ்மெண்ட்ஸ் நிறைய கொண்டு வருவாங்க, அந்த மாதிரி தான். தே வில் ஆக்ட் அஸ் அப்போ ஒரு சோஷியல் சேஞ்ச் ஆட்டோமேட்டிக். அப்புறம் கவர்மெண்ட் ப்ரெஷரைஸ் பண்ணி அவங்க ஒரு பாலிசி ஃபார்முலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து RTI ஆக்ட் 2005. அதுவே வந்து ஒரு சோஷியல் சேஞ்ச். அதாவது அதுவே வந்து ஒரு NGOனால தான் வந்தது. பிகாஸ் ஆஃப் தி எஃபர்ட்ஸ் ஆஃப் MKSSன்னு ஒரு குரூப் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாய்ப்பு இல்லை. அவங்க வந்து ஒரு ராஜஸ்தான் பேஸ்டு ஒரு NGO. அவங்க தான் வந்து இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டே கொண்டு வரதுக்கான மெயின் ரீசன். ஸோ MKSSோட ஃபுல் ஃபார்ம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நான் சொல்கிறேன், மஸ்தூர் கிசான் சக்தி சங்கடன். மஸ்தூர் கிசான் சக்தி சங்கடன். ஸோ மெயினாக வந்து இவங்க வந்து ஃபார்மர்ஸ்க்காக, அதாவது ராஜஸ்தான் பேஸ்டு NGO, இவங்க வந்து சென்ட்ரல் ராஜஸ்தானில் இருக்கிற ஃபார்மர்ஸ்க்காக வந்து நிறைய குரல் கொடுத்தவங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து ராஜ் அதெல்லாம் வந்தப்போ வந்து அவங்க ஒரு பஞ்சாயத்தில் போய் நீங்கள் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க, பட் அதுக்கான செலவெல்லாம் எங்களுக்கெல்லாம் எதுவும் வரல, அந்த செலவெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு போய் கேட்டாங்க. ஸோ வாட் த பஞ்சாயத்து ரிப்ளைட் வாஸ், நாங்கள் அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுங்கிறதே அவசியம் கிடையாது, அந்த மாதிரி கான்ஸ்டியூஷன்ல ஒரு இதுவே கிடையாது, ரூலே கிடையாது, லாவே கிடையாது, நாங்கள் என்ன பண்ணணுமோ நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தட் இஸ் வாட் ட்ரிகர்ட் தெம். அவங்க வந்து மெயினாக ஃபார்மர்ஸ், கிசான் அப்படின்னாலே ஃபார்மர் தான், ஃபார்மர்ஸ்க்காக தான் போராடுவாங்க. பட் அந்த த்ரூ தேட் வந்து அவங்க வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ராஜஸ்தானில் மட்டும்தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இட் கேம் டு 96ல தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன், அந்த டைம்லே. அதுக்கப்புறம் இது நிறைய ஸ்டேட்ஸ்ல பரவி கவர்மெண்ட் கிட்டேயும் இவங்க கொண்டு போய் பாருங்க, இந்த நிறைய ஸ்டேட்ஸ்ல இருக்கு, அதுக்கு பதிலாக நீங்க ஒரு ப்ராப்பரான ஒரு ஆக்டே நீங்க கொண்டு வந்துடலாம் பார்லிமெண்ட்ல, தனித்தனியா இருக்கிறதுக்கு ப்ராப்பர். ஸோ அப்படிதான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்துச்சு. ஓகேங்களா? அது ஒரு எக்ஸாம்பிளா எழுதிக்கோங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 த்ரூ MKSS. ரைட். நெக்ஸ்ட் இஸ் தே ஆர் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். லாஸ்ட் எப்படி வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அவங்க ஃபண்ட் கலெக்ட் பண்ணி சர்வீஸ். வெரி குட். ஸோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதணும் அப்படின்னா வந்து நீங்கள் கோவிட் டைம்ல எடுத்துக்கோங்க. கோவிட் டைமில் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் எல்லாம் எங்கே ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு அந்த டேட்டா கிடைச்சி அவங்க தான் நிறைய வந்து டாக்டர்ஸாக இருக்கட்டும் சரி, இந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ஸாக இருக்கட்டும் சரி, அவங்க தான் வந்து நிறைய ரிசோர்ஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டைமில் வந்து இந்த ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தே ஆர் ப்ரொவைடிங் அ சர்வீஸ். அவங்க வந்து போய் அந்த ஊரில் இருக்கா, ஸோ அந்த ஊர்லேருந்து இந்த ஊர் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு தே ஆர் ப்ரொவைடிங் அ சர்வீஸ் ஃபார். அதே மாதிரி வந்து வீக்கஸ்ட் ஆஃப் வீக், அதாவது கவர்மெண்ட்னால நெக்லெக்ட் பண்ணப்பட்ட, இப்போ ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸ்க்கெல்லாம் கவர்மெண்ட் எதுவும் பண்ணுறது கிடையாது. ஓகேவா? என்ன பண்ணுறாங்க, நீங்களே சொல்லுங்க, ஏதாவது ஒன்றும் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி ஒரு லெப்ரசி பேஷண்ட்டாக இருக்கட்டும் சரி, எதுவுமே லைக் ஹோப்பே இல்லாத பேஷண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட்டே எதுவும் கொடுக்க முடியாது கவர்மெண்ட். ஸோ அவங்களுக்கா இருக்கட்டும் சரி, அந்த மாதிரி வீக்கஸ்ட் ஆஃப் வீக் பீப்புளை கண்டுபிடிச்சு தே வில் ப்ரொவைட் சர்வீஸ். அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறதா இருக்கட்டும் சரி, ஷெல்டர் கொடுக்குறதா சரி. நிறைய ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸ், ரேப் சர்வைவர்ஸ் எல்லாம் வந்து அவங்க வீட்டு விட்டு நிறைய பேர் ஒதுக்கி இருக்காங்க. இல்லை அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, லைக் அவங்களால வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது, வீட்டுக்குள்ளே இருந்தால் உள்ளேயே இரு, வெளியே வராத நீ அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு ஹியூமிலியேட் ஆகும். இப்போவும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் நிறைய ஊர்லேயும் சரி, சிட்டிஸ்லேயும் அந்த மாதிரி நிறைய நடக்கும். ஸோ அவங்களெல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜாப் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும் சரி,
இல்லை அவங்களால ரொம்ப முடியல, ஒர்க்கே பண்ண முடியாத நிறைய ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இவங்க ஃபினான்ஷியலா இல்லை எது வழியாக சப்போர்ட் பண்ணுறாங்க. சொல்லுது வீக்கஸ்ட் ஆஃப் வீக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் டியூரிங் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே,